சந்திக்கிற பொழுது அந்த ஏற்பாடுகளை செய்து தந்தவர் அண்ணன் மாவேசிநாதராஜா. அவர் கொழும்பிலே இருந்தாலும் அடிக்கடி தங்களோடு பேசிக் கொண்டிருந்தார். அவரோடு யுத்தம் நடக்கின்ற இறுதி காலகட்டத்தில் நான் இறுதியாக விசமடு வரை செல்லுகிற பொழுது கூட இலங்கை அகில இன பன்னாட்டு செஞ்சிலுவை சங்கத்தினுடைய போல் என்கிற சுவிஸ் நாட்டைச் சேர்ந்த பொறுப்பாளர் இருந்தார். அவருடைய சேட்டலைட் போனூடாக நான் 6 நிமிடங்கள் அன்றைய நாள் அண்ணன் மாவேசிநாதராஜா அவர்களோடு கள நிலவரங்கள் பற்றி பேசியிருந்தேன். அதுதான் நான் யுத்தம் நடக்கும் பொழுது கடைசியாக 2009 ஆரம்பத்திலே பேசியது. அதுக்கு பின்னர் அவரை நாங்கள் வவுனியாவிலே தான் சந்தித்தோம். வவுனியாவிலே சந்திக்கிற பொழுதெல்லாம் அவருடைய மனம் இந்த மண்ணிலும் இந்த மண்ணிலே நடந்த துயரங்கள் தொடர்பிலும் அதிகமான எண்ணங்களையும் வேதனைகளையும் தான் கொண்டிருந்தது. எங்களுடைய இளைஞர்களை அவர் சந்திக்கிற பொழுது வசந்தி தியேட்டருக்கு மேலே நாங்கள் 3-4 தடவைகள் சந்தித்தோம். சந்திக்கிற பொழுதெல்லாம் அவர் இந்த மக்களுடைய துன்பங்கள் துயரங்களை பற்றியே பேசுவார். அடிக்கடி அவருடைய மனதிலே இந்த இதற்கான தீர்வை எட்டுவதில் நாங்கள் எவ்வாறு இனி போகிறோம், தம்பியை நாங்கள் இழந்துட்டோம் என்று அடிக்கடி சொல்லுவார். அவர் தலைவரை எப்பொழுதும் தம்பி என்று தான் சொல்லுவார். தம்பி என்ற வீட்டோட பேசின காலம், நாங்கள் இந்த வடலிகளுக்குள்ள தம்பியோடு இருந்து பேசின நாட்கள், தம்பி எனக்கு சொன்ன வார்த்தைகள் இதெல்லாம் அடிக்கடி மாவேன உச்சரிப்பார். அடிக்கடி அவர் சொல்லுகின்ற அந்த சிலப்பதிகாரத்தில் உள்ள வார்த்தை, நாங்கள் தண்ணீர் விட்டோ வளர்த்தோம், செந்நீரால் வளர்த்தோம் அல்லவா என்று அவர் பேசுகின்ற அந்த தினமும் அவர் சொல்லுகின்ற வார்த்தை, இரத்தத்தால் வளர்த்த இந்த இயக்கம் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை அவருடைய மனம் சொல்லிக்கொண்டே இருந்தது. அவர் நான் நினைக்கிறேன் எங்களுடைய கிளிநொச்சி மண்ணிலே இன்னை மட்டுமல்ல, இங்கு இருக்கின்ற ஒவ்வொருவரையும் அரசியல் ரீதியாக கட்சியிலே அழகு பார்த்த ஒரு பெருமகன் அண்ணன் மாவேசிநாதராஜா. நான் இன்றைக்கு இந்த இடத்துல நின்று பேசுகிறேன், இருக்கிறேன், உங்களோடு இருக்கிறேன் என்றால் என்னை புடமிட்டவர், அடையாளப்படுத்தியவர், எனக்கு வழிகாட்டியவர் அண்ணன் மாவேசிநாதராஜா. அதனால்தான் இறுதி வரை அவர் இறப்பதற்கு கொஞ்ச நாட்களுக்கு முதல் கூட ஒரு கடிதத்தை எழுதியிருந்தார். எனக்குத்தான் முகவரியிட்டு எழுதியிருந்தார். அதுதான் அவருடைய இறுதி கடிதமாகவும் இருந்தது. ஸ்ரீதரன் கட்சியினுடைய பொறுப்பை நீங்கள் எடுங்கள், என்னால் இயலாமைக்கு வருகிறேன், நீங்கள் தலைவராக தெரிவு செய்யப்பட்டவர், நீங்கள் அந்த பொறுப்புக்குரியவர், நீங்கள் மக்களால் ஜனநாயக முறைப்படி தேர்தலில் தெரிவு செய்யப்பட்டவர், ஆகவே நீங்கள் அந்த கட்சி பொறுப்பை எடுங்கள் என்று ஒரு கடிதத்தை எழுதியிருந்தார். அதற்காக நான் ராஜினாமா செய்கிறேன் என்று எழுதியிருந்தார். அந்த கடிதத்தை வைத்தே அவருடைய மரணத்தை நோக்கி பலர் நகர்த்தி சென்றார். நான் அவரோடு போய் கதைத்திருந்தேன், கொஞ்சம் இருக்கட்டும் அண்ணே, அவசரம் இல்லை. ஆனால் அதுக்கு தேர்தல்கள் வந்ததால் நாங்கள் கொஞ்சம் காலம் இழுத்திருந்த பொழுது கூட ஒரு மிக மோசமாக சில நடந்த காரணங்களால் அவருடைய மனம் உடைந்திருந்தது. அவ்வாறான அந்த நிலைமையெல்லாம் தாண்டி அவரை நாங்கள் ஒரு இறுதி ஊர்வலங்களிலே பார்க்க வேண்டிய நாட்களுக்கு போக வேண்டியிருந்தது. நான் அவரோடு பேசிய நாட்களிலே அவருடைய மனசிலே கள்ளங்கபடம் இல்லை. ஒரு இனம் பற்றிய சிந்தனை, இந்த இனத்துக்கான தமிழ் தேசிய இனத்தினுடைய எதிர்கால விடுதலை பற்றிய ஒரு அபரிமிதமான எண்ணங்களைத்தான் அவர் எந்த நேரமும் கொண்டிருந்தார். அவரிடம் நாங்கள் இந்த மண்ணை எவ்வாறு மீட்பது, அதுக்கு ஆயுத வழி சிறந்ததா, அரசியல் வழி சிறந்ததா என்றெல்லாம் அவர் பல தடவை சிந்திப்பார். ஆயுத போராட்ட இயக்கங்கள் பலது இருந்த பொழுது அவர்களுக்குள்ள இருந்த முரண்பாடுகளை நீக்கி ஒற்றுமை காண்பதில் கூட அண்ணன் மாவேசிநாதராஜா உழைத்ததாக வரலாறுகள் சொல்லுகின்றன. அண்மையிலே அமெரிக்காவிலே காலமான குமாரண்ணன் கூட ஒரு முறை பிரித்தானியாவிலே நான் சந்திக்கிற பொழுது சொன்னார், தான் சத்தியசீலன், மாவேசிநாதராஜா, சிவகுமாரன் சந்ததியார் ஒன்றாக இருந்து கதைத்த ஒரு படத்தை காட்டினார். புலோட்டியக்கத்திலே அவரது சந்ததியார் என்று பிரமசாக இருந்த ஒருவர், அவருடைய எல்லாரும் நாங்கள் ஒன்றாக இருந்து கதைத்து முகுந்தனையும் பிரபாவையும் ஒன்று சேர்ப்பதிலே நாங்கள் எவ்வளவு முயற்சித்தோம். முகுந்தன் என்று சொல்வது உமாமகேஸ்வரன், பிரபா தலைவர், தேசிய தலைவர் பிரபாகர். அந்த நேரத்திலே நாங்கள் உழைத்த நாட்கள் இருக்கிறது சரி என்று குமாரண்ணே ஒரு முறை எனக்கு சொன்னார். நான் பிரித்தானியாவிலே அவரை சந்திக்கிற பொழுது அப்பொழுது அவர் சொன்னார், பல தடவைகள் தம்பியோடையும் அவரோடையும் பேசுவதிலே பெரும் பங்காற்றியவர் மாவேசிநாதராஜா. அந்த ஒற்றுமையோடு இந்த தேசிய விடுதலை இயக்கத்தை மக்களை கொண்டு செல்வதில் மிகப்பெரிய பங்கை தன் முன்னிலையிலே ஒரு கருத்தாக எடுத்துக்கொண்டவர் அண்ணன் மாவேசிநாதராஜா. இங்கு பலரும் சொன்னது போல அவரிடம் கோபம் பெறா, பேசுவன் தம்பி என்று சொல்வார். நாங்கள் சில பேர் அது எங்களுக்கு ஒரு பிடிக்காத சொல்லாக இருக்கலாம், ஆனால் அது 1000 அர்த்தங்கள் இருக்கிறது என்பதை இப்பொழுதுதான் புரிந்து கொள்வோம். கொஞ்சம் பொறுப்போ தம்பி என்று சொன்னாலும் அதுக்கு பின்னாலே எவ்வளவோ செய்திகள் உண்டு. அவர் பேச மாட்டார், கடிந்து பேச மாட்டார். நீ கொஞ்சம் மீண்டும் நான் கதைக்கிறேன்னு சொல்லுவார். அவ்வளோதான் ஆக உச்சமான
கோபமாக இருக்கும். அதுக்கு மேலே அவர் சொல்லவே மாட்டார். மிக நிதானமாக அண்ணன் எங்களுடைய பெருந்தலைவர் சம்பந்தனையா அவர்களுக்கு ஒரு நல்ல செயலாளராக இருந்தார். கட்சியை வழிநடத்துவதிலே 2004ஆம் ஆண்டிலிருந்து மிகப்பெரிய தடங்களை எல்லாம் தாண்டி கொண்டு வந்த ஒரு மனிதன். நான் 2005ஆம் ஆண்டு கரண் என்கிற ஒரு வீரச்சாவடைந்த போராளியினுடைய திருமண சடங்கிலே இந்த பக்கத்திலே கணேசபுரத்திலே ஒரு வீட்டிலே நான் கொஞ்சி இருக்கிறேன். அது கொஞ்ச நேரம் திருமணம் விடுபட்டது. நடப்பதற்கு சிலர் வர வேண்டும், அதற்காக காத்திருந்தார். இப்போ தமிழ்ச்செல்வன் இருந்தவர், அவர் முன்னுக்கு இருந்தவர், நான் பின்னுக்கு தான் இருந்தேன். அவர் சூப்பர் தமிழ்ச்செல்வன் சொல்றாரு, உங்களை வரட்டாமட்டு ஒருவர் என்ன கூட்டிகிட்டு போனேன். இப்போ நான் தான் தமிழ்ச்செல்வனுக்கு பக்கத்தில் போயிருந்து கலைக்கிறான் 2005ஆம் ஆண்டு. அதுக்கு மேலே அவரை கண்டிருக்கிறேன், சிரிச்சிருக்கிறேன், பல போராட்சி மாநாடுகளில் கண்டிருக்கிறேன், கதைச்சிருக்கிறேன். ஆனால் அந்த பக்கத்தில் இருந்தது அன்றைக்கு தான். அப்போ அவரோடு இருந்து பேசுகிற பொழுது பல விடயங்கள், 1/2 மணி நேரங்கள் பல விடயங்கள் சொன்னார். ஏன் 2004ஆம் ஆண்டு நாங்கள் ஒரு தனியாக தமிழரசு கட்சியை வெளியே எடுக்க வேண்டி வந்தது, நாங்கள் ஏன் போக வேண்டி வந்தது, தலைவரையும் அந்த கட்சியை தெரிவு செய்தவர், இந்த விளக்கங்களை ஒரு 1/2 மணி நேரத்துக்குள்ள தமிழ்ச்செல்வன் மிகவும் சுவாரஸ்யமாக சிரிச்சின்னு சொன்னார். அப்பொழுதுதான் எனக்கு சொன்னார், 2004ஆம் ஆண்டு தமிழர் விடுதலை கூட்டணிக்கும் தமிழரசு கட்சி தமிழர் விடுதலை கூட்டணி ஒரு தொகுதிகளுக்கு ஏற்பட்ட முரண்பாடு காரணமாக அந்த கட்சியில செயல்பட முடியாமல் போன பொழுது தலைவர் தன்னிடம் கேட்டாராம், மாவேணிய கேள் தமிழ்ச்செல்வன், இலங்கை தமிழரசு கட்சி செயல்படுகிறதா அல்லது செயல்பாடு இல்லாமல் இருக்கிறதா? தான் அவருக்கு அப்பொழுது தொலைபேசி எடுத்து பேசிய பொழுது தான் நீர்குழம்பிலே போய் கொண்டிருப்பதாகவும், ஆர்என்ஐ இப்ப செயலாளர் இருக்க, நான் தான் செயலாளர், உடனே வாங்க உடனே அவர் திரும்பி நீர்குழம்பில இருந்து திரும்பி கிளிநொச்சிக்கு வந்து நேர தலைவர் தான் அவரை சந்தித்தது, தனியை சந்தித்தார் என்று தமிழ்ச்செல்வனை எனக்கு சொன்னார். இது நான் தமிழ்ச்செல்வனை சொன்னதான் சொல்றேன். தலைவர் நேரடியாக தனியாக மாவை சேனாதிராஜானன் அவர்களை சந்தித்து எவ்வாறு அந்த கட்சியிலே நாங்கள் போக வேண்டும் என்பதை ஒரு வழிகாட்டு வரைபடத்தை உருவாக்கினார். தலைவரும் அண்ணன் மாவை சேனாதிராஜா அவர்களும் உருவாக்கியதுதான் அந்த இலங்கை தமிழரசு கட்சியினுடைய சின்னம் மீண்டும் 24 வருஷங்களுக்கு பிறகு மீண்டும் வெளியிலே கொண்டு வரப்பட்டு தமிழ் தேசிய கூட்டமைப்பாக டிஎன்ஏ என்கிற பெயரோடு 2004ஆம் ஆண்டு ஒரு மாபெரும் வெற்றியை நோக்கி நகர்வதற்கும் அண்ணன் மாவை சேனாதிராஜா செயலாளராக இருந்து மிகப்பெரிய சாதனையை ஆற்றிவிட்டார். அவருடைய காலம் சில பேர் சில வார்த்தைகளை தவற விடலாம், அது பிழையல்ல, அதை திருத்திக் கொள்ளலாம். திருமாவளவனுடைய கருத்துக்கு அவர் பதிலளித்திருந்தார். ஒரு மிக ஆரோக்கியமாக இருந்தது. அதே போல அண்ணன் மாவை சேனாதிராஜா அவர்கள் செய்த பணிகளை யாரும் நினைவிலே கொள்வதில்லை. அவர் 2005ஆம் ஆண்டு அளவிலே அவர்கள் அரசியல் பணிகளுக்காக ஊர்வாத்துறை சென்ற பொழுது அவருடைய மண்டை பிளந்தது. அவர் இறந்து விட்டார் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவரோடு கூட இருந்த 2 பேர் இறந்து விட்டார்கள். சிவாஜிலிங்கம் அவர்களுக்கு கால் வெட்டுப்பட்டு பல பேர் பின்னுக்கு போனவர்கள் ஓடிட்டார்கள். நான் பேரை சொல்ல விரும்பேன். மாவேண்ண அந்த இடத்துல ரத்த வெள்ளத்தில் இருந்தார். வந்த நேரம் அவரை எப்படி இயக்கம் பார்த்தது, போராளிகள் எப்படி அவரை கவனித்தார்கள், இயக்கத்தில் அவருக்கான மரியாதை எப்படி இருந்தது என்பதை பலர் மறந்து போகிறார். அதே போல அவர் ஆனாரவில் ஒரு முறை அவர் இளைஞனாக இருக்கிற பொழுது அடித்து அவர் செத்து போனார் என்று தூக்கி அந்த கரையில் எரிஞ்சிட்டு போயிட்டார். யாரோ வந்தவர்கள் யாரோ கிடக்கிறான் என்று நினைச்சு தூக்கி அவருண்டே தெரியாது தூக்கித்தான் அவர் உயிர் தப்பியிருந்தார். காசி என்னை அண்மையிலே ஒரு 2 வாரங்களுக்கு என்னோட பேசும்பொழுது சொன்னார், நானும் மாவையும் எத்தனை வருஷங்கள் ஜெயிலில் இருந்தோம். இந்த குமாரண்ணன் இன்னைக்கு அமெரிக்காவில் இருந்த குமாரண்ணையும் மாவையண்ணையும் எத்தனை நாட்கள் ஜெயிலில் இருந்தார்கள். காசியன் இந்த ஞாபகங்களை சொன்னார். மாவை சேனாதிராஜா தம்பி யாரும் விரல் வெட்டி கேள்வி கேட்க முடியாது. மனிதனிட பலம் இருக்கலாம், பலகீனம் இருக்கலாம். ஆனால் ஒரு மனிதன் செய்த பணிகளையும் அவர்கள் ஆற்றிய அரசியல் சேவைகளையும் இப்பொழுது இருக்கிறவர்களுக்கு புரிந்து கொள்ள தெரியாமல் இருக்கலாம். ஆனால் அவரை யாரும் துன்பப்படுத்த வேண்டாம் என்று சொல்லுங்கள் என்று அண்மையிலே காசியண்ணனோடு பேசுகிறவர்கள் சொன்னார். ஏன் நான் இதை சொல்லுகிறேன் என்றால், மாவை சேனாதிராஜா என்பவர் எங்களை பொறுத்த வரைக்கும், நான் கிளிநொச்சியில் என்ன நிகழ்வு நடத்தினாலும் எங்களோட படிகள் ஒன்று கேட்பார்கள், மாவையண்ணையை கூப்பிடுங்க. இன்னைக்கு இருக்கிற வேலனாக இருக்கட்டும், சுரேனா இருக்கட்டும், ரஞ்சனா இருக்கட்டும், அல்லது ஏனையவர்களாக இருக்கட்டும், எந்த நிகழ்வு கண்டாலும் மாவையண்ணையை கூப்பிடுவோம். ஏனென்றா அவர் என்ன விருந்தினராக இல்லை, அவர் பக்கத்தில் இருக்க வேணும்.
அதுதான் எல்லாருக்கும் இருக்கிற விருப்பமாக இருந்தது. ஒரு முறை மாவி சேனாதிராஜன் நாங்கள் எல்லாம் என்னுடைய காரியாலயத்தில் கூட்டம் நடக்கிறோம். சரவணபவன், சுமந்திரன், மாவி அண்ணன், நான் 4 MP இருக்கிறோம். விடமாளிதன் ஜெயிலில் இருக்கிறார் காரணம் இல்லாமல். உபிஸ்களை கொண்டு கொண்டு வச்சு அவரை கொண்டு போய் எந்தவித ஆதாரம் இல்லாமல் அடைத்து வச்சிருக்கிறார்கள். அந்த நேரம் ஒரு 500 பேர் சிங்கக்கொடியோடு வந்தார்கள். அட்டிக்கு துவம்சம் செய்தார்கள். எங்களுடைய காரியாலயம் கடப்பக்கத்தாலையும் கண்டறிந்தார்கள். மாவி என்ன பிலாவுக்குள்ள நிற்கிறார். அவர் 2-3 பேர் அவரை பிடிச்சிருந்தோம்னா போறாரு. அவர் நிற்கிறார். குருராஜர் இருக்கிறார். நாங்கள் எல்லாம் அந்த கூட்டத்தில் இருந்தவர்கள். அப்படி ஜீவநாயம் வாசல் 4 பேருக்கு வடுமை போட்டார். மறைந்த எங்களுடைய சேர்மன் கோராயாங்க வெட்டியை மடித்து கட்டிட்டு அவரும் பொன்னம்பலநாதன் திரும்பியார் 2 பேரும் சேர்ந்து அடித்துதான் இன்றைக்கு என்ன கண்ணால எனக்கு இப்பயும் பார்க்குற மாதிரி இருக்கு. திருவியாறு பொன்னம்பலநாதனும் கோராஜாண்ணையும் வேட்டியை மடித்து கட்டி போட்டு தென்னை மட்டையை எடுத்து வந்தவர்களுக்கு வெளுவெட்டு கொடுத்தாங்க. நம்ம ஜீவநாயகத்துக்கு சொட்டு வடித்தது. நாங்கள் இப்படித்தான் கிணக்கிற அரசியல் செய்தோம். நாங்கள் மெத்தையில கிடந்து நிம்மதியாக அரசியல் செய்தவர்கள் அல்ல. ஒவ்வொரு நாட்களும் 2009 இருந்து ஒவ்வொரு நாட்களும் நாங்கள் துன்பப்படுற பொழுதெல்லாம் மாவையண்ண போன் பண்ணுவார். தம்பி பிரச்சனையா இல்லாட்டி வந்துடுவார். ஏதோ ஒரு வழியில வந்து இருப்பார். கொஞ்ச நேரம் இருந்து எங்களோட சாப்பிட்டு ஆறுதல் சொல்லி செல்லுவார். இதுதான் ஒரு மிகப்பெரிய தலைவருக்குரிய பங்காக இருந்தது. நான் எந்த நேரம் வீட்டுக்கு போனாலும் ஒரு காலத்து எத்தனை குடிச்ச அப்புறம் கேட்பார், இன்னொன்று குடியும்னு சொல்லுவார். இல்லையா அன்றையே கேட்பார், நீங்க குடியும் கொண்டு அவர் சொல்லாட்டி கிடைக்கும். சாப்பிட சொல்லி கேட்பார். ஒரு தடவை 2 தடவை கேட்பார் சாப்பிட சொல்லி. இல்லை என்றால் பேசாமல் இருப்பார். ஏதாவது அதுல வந்த செய்தி இதுல வந்த செய்தி, இனம் பற்றிய பிரச்சனை, பழைய கதைகள், நாங்கள் எப்படி போக வேண்டும், இதுதான் அவருடைய எந்த நேர செய்தியாகவும் இருக்கு. எனக்கு என்னவோ தெரியல, இறுதி காலங்களில் அவருடைய உடலை பொறுப்படுக்கிற அந்த சந்தர்ப்பம் கூட எனது கைகளுக்கு தான் வந்தது. யாழ்ப்பாண ஆஸ்பத்திரியிலே அவருடைய மரணம் நடந்த பொழுது பிருந்தா அவருடைய செயலாளராக இருந்தவர், அவருடைய குடும்பம் பரிதவித்து நிற்கிற பொழுது நானும் பிருந்தாவும் தான் போய் ஒரு யாழ்ப்பாண ஆஸ்பத்திரி ஊசியரோட கலைக்கிறோம். அவர் சொன்னார், பொறுப்பான ஒருவர் கையெழுத்து வைக்க வேண்டும். நான் கையெழுத்து வைக்கிறேன்னு சொல்லி அவருடைய உடலை கையெழுத்து வைத்து எடுத்தவன் நான். அந்த உடலை புனிதப்படுத்தி அவருக்கு சேட்டெடுக்கலாம் போச்சு. அவருடைய உடம்பு, அவருடைய உயரம், அந்த இரவு 11 மணி டொப்பாஸ் கடையில் முதலாளிக்கு நான் கால் பண்ணி கேட்கிறேன், சேட்டின் உடம்பு எடுக்க கடையெல்லாம் கூட்டியாச்சு, எடுக்க இல்லாதுன்னு சொல்லி அவர் சொன்னார், நில்லுக்கையா வாரணும். அவர் தன்னை பிராடோ வாகனத்தில் வந்து அந்த நாங்கள் கொண்டு போன இடத்துக்கு ஒரு சேட்டை கொண்டு வந்தார். ஒன்று தான் இருக்குது, இது மாவையண்ணைக்கு அளவாக இருக்கும் மட்டும் நான் நினைக்கிறேன். உண்மையில் அளவாக இருந்தது. அவர் கொண்டு வந்த அந்த ஷர்ட்டு தான். அவர் காசு வேண்ட மாட்டேன். டொப்பாஸ் கடை முதலாளி சொன்னார், கடைசி அதை இந்த ஷர்ட்டு மாவையண்ணைக்கு போட்டதா இருக்கட்டும் சொன்னார். அவர் ஒரு முஸ்லீம் சகோதரர். இவ்வாறு தான் மாவையண்ணை மற்றோடு பழகி இருந்தார், ஒவ்வொருவரோடும் உறவாடி இருந்தார். அந்த அற்புதமான அருமையான மனிதனை நாங்கள் சாகடித்துட்டோமோ என்று நான் அடிக்கடி நினைப்பது. அவர் நாங்கள் நல்லாக இருந்திருந்தால், அவரை சரியாக பேணி இருந்தால், அவரோடு அன்பாக இருந்திருந்தால் அவர் இன்னும் எங்களோடு இருந்திருப்பார். ஆனால் காலமும் சூழலும் விதியும் எங்களை விட்டு அவர் பிரிந்து விட்டார். ஆனாலும் நாங்கள் செய்ய வேண்டிய கடமை, எந்த லட்சிய கனவுகளுக்காக, எந்த இனத்தினுடைய விடுதலைக்காக இடமும் பகலும் சிறையில் இருக்கும் பொழுது தன்னுடைய கையை குத்தி இரத்தத்தால் அந்த மேசையில தமிழில் எழுதி இருந்தாராம். அடுத்த நாள் இவரை சிஐடி கொண்டு போயிட்டார் உள்ளுக்க வச்சு. மட்டக்களப்பு சிறையில் இருக்கும் பொழுது இவர் தன்னை கையில ஊசியால குத்தி ரத்தம் எடுத்து அந்த மேசையில தமிழீழம் என்று எழுதியிருந்தார். அவ்வளவு ஒரு தமிழீழம் என்ற கனவோடு வாழ்ந்த ஒருவர். அந்த காரணத்துக்காகவே அவர் தொடர்ந்து 1 வருஷம் இன்னும் சிறையில் இருந்தார், இரத்தத்தால் தமிழீழம் எழுதியிருக்காங்க. ஆகவே அவருடைய அந்த நாமத்தோடு இளைய தலைமுறை, இனிவரும் சமூகத்திடம் இந்த தேசிய விடுதலையை நாங்கள் கரம் கோர்த்து விரைவாகவும் விடுதலையோடும் கொண்டு செல்ல வேண்டிய கடமையும் பொறுப்பும் எங்களிடம் இருக்கிறது. அந்த பொறுப்பை உணர்கின்ற நாளாக அண்ணன் மாவை சேனாதராஜா அவருடைய இந்த நினைவேந்தல் நாள் அமையும் என்று கூறி, மேலதிக செய்திகளுக்காக எமது யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.